வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. அரியலூரில் வேளாண் விரிவாக்க மையத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 4,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று சிறந்த அதிகாரிக்கான விருது வென்ற வேளாண்மை உதவி இயக்குனர் லஞ்ச புகாரில் சிக்கியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? கடந்த வாரம் நேர்மையாளர் விருது வென்று உற்சாகமாக உலா வந்த வேளாண் உதவி இயக்குனர் இந்த வாரம் கேமராவை கண்டதும் ஓடி ஒளியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அப்பழுக்கற்றவராக அடையாளம் காணப்பட்டவர் லஞ்ச புகாரில் சிக்கியதன் பின்னணி என்ன? அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்கான ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையம் கீழப்பழுவூரில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் வேளாண் உதவி இயக்குனராக எழில்ராணி என்பவர் கடந்த ஓராண்டாக பணியாற்றி வருகிறார். செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல பணியாளர்கள் அனைவரும் தங்களது பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அரியலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீரென திபுதிபுவென அதிரடியாக உள்ளே புகுந்தனர். அதனை சற்றும் எதிர்பார்க்காத வேளாண் மைய ஊழியர்கள் திருதிருவென விழித்தனர். அவர்களின் பார்வையே அங்கு சட்டவிரோத செயல் நடைபெறுவதை காட்டிக் கொடுப்பதாக அமைந்தது. இதனை புரிந்து கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் தங்களது அதிரடி சோதனையில் இறங்கினர். சோதனையின் முடிவில் வேளாண் உதவி இயக்குனர் எழில்ராணியின் டேபிளில் இருந்து கத்தை கத்தையாக கணக்கில் வராத 4,40,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். கீழப்பழுவூரில் உள்ள வேளாண் மையத்தில் மானாவரி மக்காச்சோள விரிவாக்க திட்டத்தின் கீழ் விவசாய இடுபொருள் வழங்கப்படுகிறது. அதன்படி 10 கிலோ மக்காச்சோளம், 500 மில்லி நானோ யூரியா, 12.5 கிலோ இயற்கை உரம் உள்ளிட்டவை மானியத்துடன் கூடிய சிறப்பு தொகுப்பாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த மானிய தொகுப்பை வழங்குவதற்கு விவசாயிகளிடம் தலா 540 ரூபாய் கூடுதலாக பணம் பெறப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இடுபொருட்கள் மட்டுமின்றி விதைகள் உள்ளிட்டவை வழங்கவும் விவசாயிகளிடம் லஞ்சம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் அதிரடி சோதனை நடத்தியதில் வேளாண் உதவி இயக்குனர் எழில்ராணி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் சிக்கியுள்ளார். லஞ்ச பணத்தை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் எழில்ராணி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்துள்ளார். வேளாண் உதவி இயக்குனராக சிறப்பாக பணியாற்றியதற்காக கடந்த வாரம் நற்சான்றிதழ் வாங்கினார். சுதந்திர தின விழாவின் போது அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து சிறப்பாக பணியாற்றியதற்கான நற்சான்றை எழில்ராணி பெற்றுக்கொண்டார். அடுத்த ஒரு வாரத்திற்குள் லஞ்ச ஒழிப்பு புகாரில் சிக்கியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் அரியலூர் மாவட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.